அதிகாலை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம் தேசிய கல்லூரி மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள். இந்த நாளிலிருந்து ஒரு புதிய தொடராக அப்போஸ்தலரின் நடபடிகள், ஆங்கிலத்தில் நேரடியாக அதை மொழிபெயர்க்கிறதா இருந்தால் த வாக்ஸ் ஆஃப் தி அப்பாசல்ஸ். ஆனால் ஆங்கிலத்தில் எப்படி சொல்கிறாங்கன்னா தி ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்பாசல்ஸ். அதுக்கு ஒரு காரணம் உண்டு. இப்போது காலில் நடப்பதுன்றது ஒரு விஷயம், மனதில் நடக்கிறதுன்றது இன்னொரு விஷயம். மனிதர்கள் மனதால் நடந்ததுனாலே மனிதர்கள், மனமே இல்லாத மிருகங்கள் கால்நடைகள். ஏன் அதை கால்நடைன்னு சொல்கிறோன்னா அதுக்கு மனசுன்றது ஒன்று கிடையாது, அதனால் அது கால்நடை. இதெல்லாம் கால்நடைகள், அறிவில்லாமல் இருக்கும். ஆனால் மனிதன் அறிவும் மனம் உடையவனாக இருக்கிறதுனால அவனை கால்நடைன்னு நம்ம சொல்கிறதில்ல. ஆனால் அப்போஸ்தலர் நடபடிகள் ஏன் ஆக்ட்ஸ் என்று அழைக்கப்படுதுன்னா, அப்போஸ்தலர் காலாலும் நடந்தாங்க, மனதாலும் நடந்தாங்க. அவங்க செய்த ஊழியங்கள் என்ன? இந்த இடத்துல ஆக்ட்ஸ் என்ற அந்த ஆங்கில வார்த்தைக்கு அவர்கள் செய்த பணிகள், செயல்கள், அவர்கள் என்ன சாதனை செய்தார்கள். அதனால் இந்த புத்தகத்துக்கு ஆங்கிலத்தில் த புக் ஆஃப் ஆக்ட்ஸ் என்றும், தமிழில் அப்போஸ்தலரின் நடபடிகள் என்றும் அழைக்கிறத நம்ம பார்க்குறோம். புதிய ஏற்பாட்டில் இது 5வது புத்தகம். இந்த புத்தகம் சுவிசேஷ புத்தகத்தினுடைய அடுத்த புத்தகமாக இருக்கிறது. நம்ம சுவிசேஷத்தில் மத்தேயு 28வது அதிகாரம் 19ஆம் வசனத்தில், நீங்கள் உலகம் முழுதும் புறப்பட்டு போய் சகல ஜாதியரையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு போதித்த யாவற்றையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று இயேசு கிறிஸ்து பிரியா விடையை அப்போஸ்தலருக்கு கொடுக்கிறார். இந்த பிரியா விடையை எப்பொழுது கொடுத்தார்? 40வது நாளில். எந்த 40வது நாள்? இயேசு உயிர்த்தெழுந்து பிறகு வந்த 40வது நாள். ஆக 40வது நாளில் இயேசு கிறிஸ்து பரமேறுவதற்கு முன்பாக இந்த கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். இதை மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த புத்தகம் 5வது புத்தகமாக இருக்கிறதுனால இயேசுனுடைய வார்த்தையின்படி அவருடைய கட்டளைகளை அப்போஸ்தலர்களாகிய அவருடைய சீஷர்கள் எப்படி நிறைவேற்றினார்கள், எப்படி புறப்பட்டு போனார்கள், அவர்கள் போன போது என்ன நடந்தது, இந்த தகவலை சொல்லுவது தான் 28 அதிகாரங்கள் உடைய இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் என்ற இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை கிரேக்க மொழியில் நன்றாக ஞானமுள்ள ஒரு மனிதன் அற்புதமான முறையில் இதை பதிவு செய்திருக்கிறார். ஆங்கிலத்தில் டாக்டர்ஸ் ரிப்போர்ட், மருத்துவ சான்று இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். ஏன் இந்த டாக்டர்ஸ் ரிப்போர்ட்ன்ற அந்த வார்த்தை பயன்படுதுன்னா அக்யூரசி. அதாவது சாதாரண ஆள் அவன் சொல்கிற எந்த ஒரு பதிலும் கொலகொலன்னு இருக்கும், வழவழன்னு இருக்கும், நியாயங்கள்லாம் தவறு விட்டுருவோம். ஆனால் ஒரு டாக்டர் ரிப்போர்ட் இப்படி தான், இந்த வேளையில், இந்த இடத்துல, இந்த உடலில், இந்த பகுதியில் இந்த வெட்டுக்காயம், இந்த விஷம், இதை தான் அவன் சாப்பிட்ருக்கான், இதை தான் அவருக்கு நடந்தது அப்படின்னு டாக்டர்ஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. லூக்கா என்பவர் ஒரு டாக்டராக இருக்கார். அதனால் அவர் எழுதின புத்தகம் நமக்கு அக்யூரசி, அதாவது மிக தெளிவான நியாயமான கருத்துக்களை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. கொலோசியர் 4வது அதிகாரம் 14வது வசனம், பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும் தோமாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். பவுலடியார் லூக்கா என்பவர் வெறும் டாக்டர் என்று மட்டும் சொல்லாமல் பெலவட் டாக்டர், பிரியமான வைத்தியன் என்று சொல்லுகிறார். யார் யாருக்கு பிரியமானவன்? லூக்கா இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான ஒரு சகோதரனாக இருக்கிறார்.
இயேசுனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவராக இருக்கிறார். ஆகவே சபையில் உள்ள யாவருக்கும் பிரியமான மனிதனாக இருக்கிறார். ஆகவே புகழ்பெற்ற அப்போஸ்தலனாகிய பவுல் லூக்காவை பற்றி எழுதும்போது பிரியமான வைத்தியனாயிருக்கிற லூக்கா என்று சொல்லுகிறார். இந்த லூக்கா அன்றைய கால ரோம நூற்றுக்கு அதிபதி ஒருவருக்கு தெளிவாக ஒரு ரிப்போர்ட் போல இதை எழுதியிருக்கிறார். ஏற்கனவே மத்தேயு, மார்க்கு, கவனிங்க, லூக்கா என்ற ஒரு சுவிசேஷத்தை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி 5வது புத்தகமாகிய அப்போஸ்தலர் நடபடிகளையும் இதே லூக்கா தான் எழுதியிருக்கார். ஆக புதிய ஏற்பாட்டில் உள்ள 27 புத்தகத்தில் 2 புத்தகங்களை லூக்கா என்ற ஆசிரியர் எழுதியிருக்கிறார். நீங்கள் இப்போ தெளிவாக அதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 1 வசனத்தில் தேப்பெலுவே, இந்த தேப்பெலுவே என்ற வார்த்தை கிரேக்க மொழியில் தியாஃப்லஸ். இந்த தியாஃப்லஸ் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, தியோனா தேவன் அர்த்தம், ஃபிலோ அப்படின்னா அன்பர், அன்புள்ளவன் என்று அர்த்தம். அதனால் தியோஃபிலோஸ் என்ற வார்த்தையை நம்ம தமிழில் சொல்கிறதா இருந்தால் தேவதாசன், தேவ சிநேகிதன், தேவபாலன் என்று நாம் சொல்லலாம். ஆகவே இந்த மனிதனுடைய பெயரை அவன் ஒரு ரோமனாக இருந்தாலும் கடவுள் பால் அன்பு செலுத்துகிற மனிதனாக இருந்ததுனால தியப்பெலுவே இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலர்களுக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு. ஆக இந்த புத்தகம் எப்படி துவங்குது? இயேசு கிறிஸ்து தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு கட்டளையிட்ட பின்பு. இயேசு கிறிஸ்து 40வது நாளில் பரமேறி இருக்கிறார். இந்த கருத்து அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி. இப்போ 40 நாள் கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு பூமியில் இருந்திருக்கிறார். அந்த 40வது நாளில் தான் அவர் பரலோகத்துக்கு ஏறி சென்றிருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 9வது வசனம். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. இப்படி தான் இயேசு கிறிஸ்து பரமேறி சென்றார். சகோதரர்களே, இவைகளெல்லாம் மனதில் நீங்கள் வைத்துக்கொண்டு இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும். முதலாவது நீங்கள் கவனிக்க வேண்டியது, இந்த புத்தகம் எழுதின ஆசிரியர் லூக்கா கிரேக்க மொழியிலே புலமை பெற்றவர். 2வது, அவர் ஒரு மருத்துவர். 3வது, இந்த புத்தகத்தை ஒரு நூற்றுக்கு அதிபதியாகிய தியப்லஸ் என்பவருக்கு எழுதுகிறார். 4வது, இந்த புத்தகம் இயேசுனுடைய பரமேறுதலுக்கு பிறகு அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள், எப்படி நடந்து கொண்டார்கள், எங்கெல்லாம் போனார்கள், என்னெல்லாம் அவர்களுக்கு நடந்தது, இந்த தகவலையெல்லாம் நம்ம படிக்கிறோம். கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த சம்பவங்கள்லாம் 1 நூற்றாண்டு காலத்தில் 33வது வருஷத்தில் நடந்திருக்கிறது. அப்படியானால் அப்போஸ்தலர் நடபடிகளை நீங்கள் படிக்கும்போது உங்கள் மனதில் என்ன இருக்கணும்னா, 1 நூற்றாண்டு சரித்திரம் ஒன்றை நான் படித்து கொண்டிருக்கிறேன், ஐ எம் ரீடிங் த ஃபர்ஸ்ட் செஞ்சுரி ஹிஸ்ட்ரி என்று நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போது பூகோளம், அப்புறம் சரித்திரம். இப்போது பூகோளம்னு சொன்னால் இடம், எந்த இடம், எந்த மலை, எந்த ஆறு, எந்த சமுத்திரம், அதெல்லாம் பேசினா அது பூகோளம். சரித்திரம்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, மனிதனும் அவன் வாழ்ந்த வாழ்க்கையும் அது நடந்த காலங்களும் சரித்திரமாக பேசப்படுது. உலகத்தில் எல்லா மதங்களுக்கும் பூகோளமும் கிடையாது, சரித்திரமும் கிடையாது. எதனா ஒன்று காட்டினா அந்த காட்டுக்கு அந்தாண்ட, அந்த மலைக்கு மேலே, அந்த 7 கடலுக்கு அப்பால், இதை யார் எழுதியது தெரியாது, ரொம்ப காலமாக இங்கே தான் இருக்குது, இதெல்லாம் யார் கொடுத்தது அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. சரி, இது எப்படி விளக்கம் இல்லை. இப்படி தான் மதத்தில் எல்லாமே ஒரு மாயமும் ஒரு மயக்கமும், ஒரு பூகோளம் இல்லை, ஒரு சரித்திரம் இல்லை. ஆனால் கிறிஸ்தவத்தை நீங்கள் பார்க்கும்போது இயேசு இந்த ஊரில் தான் பிறந்தார், இயேசு இந்த ஊர்லெல்லாம் ஊழியம் செய்தார், இயேசு இந்த பட்டணத்தில் தான் கொல்கத்தா மலையில் மரித்தார், இயேசு இத்தனை நாள் உயிரோடு இருந்தார், எல்லா தகவலும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. முதலாவது, இயேசு கிறிஸ்தனுடைய அப்போஸ்தலர்கள்
மொத்தம் 12 பேர். அது உங்களுக்கு தெரியும். அதில் இந்த யூதாஸ் காரியத் என்பவர் பிசாசினாலே வஞ்சிக்கப்பட்டு 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தான் என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயிர் விடுவதற்கு முன்பாக அந்த 30 வெள்ளிக்காசை கொடுத்த ஆசாரியர்களிடத்தில் போய், ஆலயத்தினிடத்தில் போய், குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன், நான் பாவம் செய்தேன் என்று அவன் கதற ஆரம்பித்தான். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, தயவுசெய்து இயேசுவை நீங்கள் சிலுவையில் அறைய வேண்டாம் என்பது தான். ஆனால் அவர்களோ அது உண்பாடு, இந்த 30 வெள்ளிக்காசை எடுத்துக்கொண்டு ஓடு, இந்த காணிக்கை பெட்டியில் இதை போடக்கூடாது, இதெல்லாம் நீங்கள் மத்திய புத்தகத்தில் நீங்கள் படிக்கலாம். அப்பொழுது அவன் அந்த காசை வாசலிலே வீசி எறிந்து விட்டு 4 கொண்டு செத்தான் என்று நாம் படிக்கிறோம். இந்த 4 கொண்டு செத்த இடம் கடந்த 2000 ஆண்டுகளாக இன்னை வரைக்கும் அந்த எருசலேமில் இருக்கிறது. அந்த இடத்துக்கு நான் 3 முறை போயிருக்கிறேன். எந்த ஒரு மனிதனும் அதை விலை கொடுத்து வாங்காததுனால அரசாங்கம் வேலி போட்டு யூதாஸ் காரியத்தை 4 கொண்டு செத்த இடம்னு ஒரு போர்டு எழுதி வச்சுருக்கான். அன்பு சகோதரர்களே, இதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அப்படியானால் இயேசு கிறிஸ்து பரமேறுவதை நேர பார்த்தவங்க 11 அப்போஸ்தலர்கள். அது இல்லாமல் அந்த 12வது இடத்தை நிரப்புவதற்கு வேறு ஒரு மனிதனை அவர்கள் தேர்ந்தெடுத்தாங்க. அந்த மனிதனுடைய பேர் என்ன? அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 26வது வசனம். தயவுசெய்து உங்கள் பைபிளில் அதை மார்க் பண்ணுங்க. பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அப்பொழுது அவன், கவனிங்கள், பேனால் அடிக்கோடிடுங்கள், அவன் 11 அப்போஸ்தலனுடனே சேர்த்து கொள்ளப்பட்டான். 11 அப்போஸ்தலனுடனே சேர்த்து கொள்ளப்பட்டான். 11 பேரோட மத்திய சேர்த்து கொள்ளப்பட்டால் மொத்தம் எத்தனை அப்போஸ்தலர்கள்? இப்போ 12 அப்போஸ்தலர்கள். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ அந்த அப்போஸ்தலர் யார் என்பதை லூக்கா நமக்கு சொல்லுகிறார். நீங்கள் மத்தேயு 10வது அதிகாரம் முதல் 4 வசனங்கள் படிச்சிங்கன்னா, இயேசு கிறிஸ்து அதிகாரம் கொடுத்து சீஷர்களாகிய அவர்களை அப்போஸ்தலர்களாக மாற்றி தமது பணிக்காக நியமித்த 12 அப்போஸ்தலருடைய பேரை நம்ம அந்த இடத்துல படிக்கிறோம். இது மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் இருக்குது. இப்போது லூக்கா அதே லிஸ்ட்டை யார் யார் அப்போஸ்தலர்கள் என்று நமக்கு சொல்கிறார். இதுக்கு ஒரு காரணம் உண்டு. ஏன்னா போகிறவங்க வரவங்கெல்லாம் நான் கூட ஒரு அப்போஸ்தலன்னு சொல்லலாம். இன்றைக்கி பாருங்கள், 2000 ஆண்டுகளுக்கு பின்னால் இன்றைக்கும் நம்ம ஊரில் ஒரு ஆள் தன்னை அப்போஸ்தலன்னு சொல்கிறான். படிக்காத ஆள், அசிங்கமான மனிதன், வசனம் தெரியாத ஆள் தன்னை அப்போஸ்தலன்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இவர்களெல்லாம் அசிங்கத்திலும் அசிங்கம். தேவன் இவர்களை நிச்சயமாக தண்டிப்பார். காரணம், அப்போஸ்தலர்கள் இயேசுவை நேரடியாக பார்த்தவர்கள், அதிகாரம் பெற்றவர்கள், சபைக்கு அவர்கள் அஸ்திவாரமாக இருக்கிறார்கள் என்று எபேசியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்தில் படிக்கிறோம். இப்பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 13வது வசனத்தில் முதல்ல அந்த 11 அப்போஸ்தலருடைய பெயர்களை நம்ம படிக்கிறோம். கவனிங்கள். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். கவனிங்கள். 1 பேதுரு, 2 யாக்கோபு, 3 யோவான், 4 அந்திரேயா, 5 பிலிப்பு, 6 தோமா, 7 பத்லேமு, 8 மத்தேயு, 9 அல்வேயின் குமாரனாகிய யாக்கோபு, செலத்தே எனப்பட்ட சீமோன், 10 யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் 11 தங்கியிருந்தார்கள். இப்போ 11 அப்போஸ்தலர்கள் இயேசுவினுடைய பரமேறுதலை கண்டு எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். அப்படி திரும்பி வந்தவர்கள் யூதாஸ் இழந்துவிட்ட அந்த இடத்தை நிரப்புவதற்காக ஒரு புதிய அப்போஸ்தலனை தேர்ந்தெடுத்தாங்க. அதை நாளை வகுப்பில் நம்ம தெளிவாக படிக்க போகிறோம். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மனிதனுடைய பெயர் தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 1:26 நம்ம படித்தோம். அந்த மனிதனுடைய பெயர் மத்தேயா என்று நாம் படிக்கிறோம். இப்போ மத்தியும்
11 பேரும் சேர்ந்தா 12 அப்போஸ்தலர்கள். இது வரைக்கும் உங்களுக்கு இந்த விஷயம் தெளிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் ஒரு பெரிய வரலாற்றை நம்ம காட்டுதுன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அதாவது அப்போஸ்தலர்கள் எருசலேமில் தொடங்கி அன்றைய ரோமாபுரி வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தையாகிய சுவிசேஷத்தை எப்படியெல்லாம் கொண்டு போனாங்க, எப்படியெல்லாம் மனிதர்களை சந்தித்தாங்க, எப்படியெல்லாம் சபைகளை உருவாக்குனாங்க, எப்படியெல்லாம் அவர்களுக்கு நிருபங்களை எழுதினாங்க, இந்த தகவல் எல்லாம் இந்த அப்போஸ்தலர் நடபடிகளில் தான் இருக்குது. இப்போது அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 5வது வசனம் பாருங்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்திலே கேள்விப்பட்டதை பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்போது இந்த புத்தகம் அப்போஸ்தலர்களுடைய வரலாற்றை எருசலேமில் துவங்கினதாக காட்டுகிறது. They began their ministry from Jerusalem. இந்த புத்தகத்தினுடைய கடைசி அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 28வது அதிகாரம், மொத்தம் 28 அதிகாரம். இந்த புத்தகத்தினுடைய கடைசி அதிகாரத்தில் அப்போஸ்தலருடைய ஊழியங்கள் எங்கே இருக்கிறது என்று முடிக்கிறார். கவனிங்கள், இதை 28வது அதிகாரம் 16வது வசனம். நாங்கள் ரோமாபுரியிலே சேர்ந்தபோது, இப்போது இந்த புத்தகம் முழுவதும் எருசலேமில் தொடங்கி ரோமாபுரி வரைக்கும் நடந்த ஊழியங்களை, அப்போஸ்தலர் காலத்து பணிகளை இந்த புத்தகம் கூறுகின்றது. காஸ்பல் ஃப்ரம் ஜெருசலம் டு ரோம். இந்த ரெக்கார்டை, இந்த அதிகாரத்தை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. இவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரியை வைத்திருக்கிற இந்த புதிய ஏற்பாட்டை கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு பிறகு 650 வருஷத்துக்கு பின்பு வந்த இஸ்லாம் இந்த அப்போஸ்தலருடைய நடபடிகளை அவங்க கவனிக்கவே இல்லை. முதல்ல அவங்க இயேசு கிறிஸ்து சிலுவிலேயே மரிக்கலைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படி அவங்க உயிர்த்தெழுதலை நம்புவாங்க? அதுக்கப்புறம் எப்படி அப்போஸ்தலரை அவங்க நம்புவாங்க? அவர்களுக்கு இந்த 12 அப்போஸ்தலருடைய ஊழியங்கள் தெரியாது. அவர்களுக்கு அந்த வரலாறு கிடையாது. இதை நான் மிகவும் தாழ்மையோடு அன்போடு உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் இதை உணர்ச்சி பூர்வமாக அறிவோடு இதை கவனிக்க வேண்டும். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் உள்ள அப்போஸ்தலர் நடபடிகளை படித்தால் தவறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. You cannot be misleaded. You have a first hand information. எல்லா தேவைகளுக்கும் கிறிஸ்தவத்தை பற்றிய விஷயத்தில் முதல் பதில்கள், முதல் தகவல் அறிக்கை இங்கே இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் மார்க்கம் இருக்கிறது, மதம் இருக்கிறது. மதம் சொன்னால் யார்? இந்த அப்போஸ்தலர் நடபடிகளுடைய வரலாற்றிலிருந்து வெளியே போனவங்க. வெளியே அவங்க போய் தங்களை கத்தோலிக்கர்கள் என்று அழைச்சாங்க. இது 325 ஆரம்பித்தது. ரோம அரசன் போப் அரசராக மாறுகிறார். அதோட இருட்டு அறையில் வாழ்ந்த அந்த மக்கள் 15வது நூற்றாண்டில் 1529 மார்ட்டின் லூதர் கத்தோலிக்கம் தவறு என்று சொன்னார். கத்தோலிக்கர்கள் அவரை பார்த்து, நீ புரொட்டஸ்டன்ட், நீ புரொட்டஸ்ட் செய்கிறாய், நீ எதிர்க்கிற ஆள், உன்னோட எங்களுக்கு சவகாசம் இல்லை என்று அவனை தள்ளினார்கள். தள்ளப்பட்டவர்கள் தான் இந்நாள் வரைக்கும் தங்களை புரொட்டஸ்டன்ட்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் 18வது நூற்றாண்டினுடைய இறுதி வாக்கில் தான் பரிசுத்த ஆவியை நம்புகிறோம் என்று சொல்லி பெந்தேகோஸ்து அமைப்புகள் உருவாச்சு. இன்றைக்கி அதிகமான பிரிவினைகள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா பெந்தேகோஸ்து சபையில் தான் இருக்குது. காரணம், அங்கே எந்த விதமான நீதி நியாயங்களும் அப்போஸ்தலருடைய வரலாறுகளும் அவங்களுக்கு தேவையில்லை. அங்கெல்லாம் தடி எடுத்தவனெல்லாம் தண்டல்காரனானான் என்ற ஒரு பழமொழி இருக்கிற மாதிரி, பைபிளை தூக்குன ஆளெல்லாம் தன் மனதில் உள்ளத கனவுகளையும் தரிசனங்களையும் விருப்பங்களையும் வாஞ்சைகளையும் ஊழியத்தின் அதிகாரங்களாக உபதேசங்களாக மாற்றிக்கொண்டார்கள். இன்றைக்கி கிறிஸ்தவ மார்க்கத்தில் தோராயமாக 2000க்கு மேற்பட்ட பிரிவுகள் இருக்கிறது. இந்த 2000க்கு மேற்பட்ட இந்த பிரிவுகளை தான் நாம் மதங்கள் என்று சொல்கிறோம். எப்போ மதம் வருதுன்னா, எந்த மார்க்கம் அந்த உபதேசத்தையும் அந்த எல்லைகளையும் தாண்டி போதோ, அதை விட்டு விடுகிறதோ, அதுக்குள்ளே எல்லா விதமான மனிதர்களுடைய பாரம்பரியங்கள் உள்ளே வந்துடும், ட்ரெடிஷன்ஸ் உள்ளே வந்துடும்.
எப்பெல்லாம் மனிதனுடைய பாரம்பரியம் உள்ள வருதோ அங்கே அந்த மார்க்கம் மதமாக மாறி விழாக்களும் பண்டிகைகளும் கேளிகைகளும் விக்கிரகங்களும் வழிபாடுகளும் தேர்களும் பவனிகளும் கொடிகளும் சாட்சிகளும் கடவுளுக்கு ஒப்பாக மனிதர்களும் உருவாக்கப்படுவார்கள். இதை இன்னைக்கு நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அதனால தான் இவர்களை மதங்கள் என்று நாம் சொல்லுகிறோம். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளை மட்டும் சரியாக படிச்சீங்கன்னா மதத்திலிருந்து மார்க்கத்துக்கு வந்துடுவீங்க. மார்க்கத்தினுடைய அடிப்படை தன்மையை புரிந்து கொள்வீர்கள். ஆக அப்போஸ்தலர் நடபடிகளை ஒன் லைனில் நம்ம சொல்கிறதா இருந்தால் ஃபர்ஸ்ட் செஞ்சுரி கிறிஸ்டியன் ஹிஸ்ட்ரி, முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவ சரித்திரம் என்று நாம் அழைக்கலாம். மத்தேயு 10வது அதிகாரம் முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து, கவனிங்கள், அசுத்த ஆவிகளை துரத்தவும் 1, சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கவும் 2, அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் அதிகாரத்தை கொடுக்கல, அப்போஸ்தலர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். அப்போஸ்தலர்கள் என்பதற்கு இது அடையாளமாக இருந்தது. ஒரு மனிதனால எல்லா நோய்களையும் எல்லா வியாதிகளையும் அசுத்த ஆவிகளையும் துரத்துவதற்கு வல்லமை இருந்தால் அவன் அப்போஸ்தலன். இப்போ பாஸ்டர் வந்தார், ஜெபம் பண்ணார், ஜுரம் நல்லா ஆயிட்டுது, அது எப்போதும் நடக்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் அப்போஸ்தலருடைய வாழ்க்கை அப்படி இல்லைங்க. 40 வருஷம் அப்படியே தரையோடு தரையாக ஒரு ஆமை மாதிரி இருந்த மனிதன், எழுந்து நிற்கவே முடியாத ஒரு மனிதனை அப்படியே கைப்பிடிச்சி மேலே தூக்கினோடனே ஒரு 5.25 அடி உயரத்துக்கு அவன் எழும்பி மறுபடியும் நடக்கிறான்னு சொன்னால், 40 ஆண்டு காலத்தில் பிறந்ததுலேருந்தே சப்பானியாக பிறந்த ஒரு ஆள் எழுந்து நடக்கிறான்னா அது அற்புதம் இல்லையா? எந்த ஒரு வியாதியும் எந்த ஒரு நோயும் சொன்ன மாத்திரத்தில் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே சுகமாதனா அது அதிகாரம் இல்லையா? வல்லமை இல்லையா? அந்தகார சக்திகளை வெறும் வாயின் வார்த்தினாலே போ என்று சொன்னால் ஓடி போனதே அது அதிகாரம் இல்லையா? இதை தான் இயேசு அப்போஸ்தலருக்கு கொடுத்தார். இந்த மாதிரியான ஒரு அப்போஸ்தலர்கள் இன்றைக்கு யாரும் இல்லை. அவளுடைய காலத்தில் அவர்கள் மரித்து விட்டாங்க. அப்போ நீங்கள் என் இடத்துல கேட்கலாம், இப்போ நம்ம எப்படின்னு. இப்போ நம்ம அந்த அப்போஸ்தலர்கள் எழுதி கொடுத்த அந்த போதனைகளை கொண்டு அப்போஸ்தலருடைய உபதேசத்தின் கீழே கிறிஸ்தவம் வாழ்கிறது. We as Christians live by the apostolic teaching today. இன்னைக்கு அப்போஸ்தலர்கள் இல்லை, அவர்கள் அஸ்திவாரமாக சபையின் அடியில் இருக்கிறார்கள். நாம் அவர்கள் மேலே ஜீவனுள்ள கற்களாக கட்டப்படுகிறோம். அப்போஸ்தலருடைய போதனைகளை வசனத்தை கொண்டு நாம் வாழ்கிறோம். நேராக ஒரு அப்போஸ்தலர் இதை செய் அதை செய் நமக்கு இப்போ சொல்கிறதில்ல. மாறாக அவர்கள் சொன்ன வார்த்தைகளை கொண்டு படித்து அதன்படி நாம் செய்கிறோம். அப்படி செய்யும்போது நாம் மார்க்கமாய் இருக்கிறோம். மத்தேயு 10ஆம் அதிகாரம், யாக்கோபு அவனுடைய சகோதரன் யோவான். இந்த யாக்கோபும் யோவானும் கூட அண்ணன் தம்பிங்க. இது வரைக்கும் 2 லிஸ்ட்டு பார்த்துட்டோம். 3வது வசனம், பிலிப்பு, பர்த்தமேயு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தேயு. இந்த இடத்துல மத்தேயு அப்பா யாருன்னு நமக்கு தெரியல, ஆனால் அவனுடைய தொழில், அவன் ஒரு டாக்ஸ் கலெக்டர். ஆயக்காரனாகிய மத்தேயு. அடுத்தது அல்பேயின் குமாரனாகிய யாக்கோபு. ஏன் இந்த யாக்கோபுக்கு அப்பா பேர் சொல்கிறாருன்னா, ஏற்கனவே இன்னொரு யாக்கோபு இருக்கிறதுனால இந்த யாக்கோபுனுடைய அப்பா யார் என்று நமக்கு இங்கே தெரிகிறது. அப்புறம் ததே எனப்பட்ட மறுநாமம் உள்ள லெபேயு. இவனுக்கு 2 பேர் இருக்குது. எல்லாம் தெரிஞ்ச பேர் ததேயு, ஆனால் சில பேர் அவனை லெபேயுன்னு சொன்னாங்க. ஆகவே 2 பேர்கள் இருந்த ஒரே ஆளவன். அடுத்தது 4வது வசனத்தில் கானானியனாகிய சீமோன். ஏன்னா ஏற்கனவே பேதுருவுக்கு கூட சீமோன் என்று ஒரு பேர் இருக்குது. அதனால் இவன் கானானாகிய சீமோன். அடுத்தது கடைசியாக சொல்கிறார் 12வது ஆள், அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்து என்பவர்களே. நீங்கள் அவசரப்படக்கூடாது. மத்தேயு புத்தகம் எழுதப்பட்ட காலத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இயேசு சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிர்த்தெழுந்து 40வது நாளில் பரமேறி ஒரு 30 வருஷம் பொறுத்து எழுதின புத்தகம்.
அதனால தான் அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்தின்னு எழுத்தாளர் நமக்கு சொல்கிறார். அவர் தான் காட்டி கொடுக்க போகிறாருன்னு முன்னால் யாருக்கும் தெரியாது. ஆகவே அந்த வரலாற்றை நடந்ததை, அந்த சம்பவத்தை நமக்கு நினைவுபடுத்துறதுனால அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்து இந்த 12 பேர். இந்த 12 பேருக்கும் இயேசு கிறிஸ்து அதிகாரம் கொடுத்தார். இதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். 10வது அதிகாரம் கடைசி வரி பாருங்கள். அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஒரு ஸ்பெஷல் பவர், அத்தாரிட்டி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. உதாரணமாக எல்லா போலீஸ்காரர்களும் கையில் ஒரு தடி வச்சுருப்பாங்க, ஆனால் அவங்க அடிக்க முடியாது. எல்லா இன்ஸ்பெக்டர்களும் ஒரு துப்பாக்கி வச்சுருப்பாங்க, எடுத்த உடனே அவங்க சுட முடியாது. அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒரு அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்தை செலுத்துவதற்கு மேல் அதிகாரம் அவர்களுக்கு வரணும். அப்போ ஒரு கமிஷனர் சொன்னால் இன்ஸ்பெக்டர் சுடலாம், இன்ஸ்பெக்டர் சொன்னால் போலீஸ்காரர்கள் தடியை பயன்படுத்தலாம். அப்போது சாதாரண அந்த 12 மனிதர்கள் இதையெல்லாம் செய்வதற்கு இயேசு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் முழுவதும் உங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தாங்க, உங்களுக்கு இந்த அதிகாரம் எங்கிருந்து வந்தது, இந்த மாதிரி கேள்விகள் தொடர்ந்து வருகிறது. எதிரிகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. என்னையே கேட்குறாங்க, நீங்கள் ஏங்க எல்லாரையும் ஒரு மாதிரி தவறாக சொல்கிறீங்க, எங்களுக்கு வருத்தமாக இருக்குது, உங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது அப்படிலாம் கேட்குறாங்க. அது உண்மைதான். நான் கூட ரொம்ப வருத்தப்படுறேன். என்னுடைய நோக்கம் மற்றவங்களை கடிந்து கொள்வதல்ல, அவருடைய அக்கிரமத்தை பேசுவதல்ல. ஆனால் வசனத்தை எடுத்து பேசும்போது மரணத்தை மரணம் என்று தான் சொல்லணும், ஜீவனை ஜீவன் தான் சொல்லணும், வெளிச்சத்தை வெளிச்சம் தான் சொல்லணும், இருளை இருள்னு தான் சொல்லணும், இனிப்பை இனிப்பு என்று தான் சொல்லணும், கசப்பை கசப்புன்னு தான் சொல்லணும். உபதேசம் கிறிஸ்துவனுடையதானால் கிறிஸ்துவின் உபதேசம் என்று சொல்லணும், சாத்தானுடைய உபதேசம் என்று சொன்னால் சாத்தானுடைய உபதேசம் என்று தான் சொல்லணும். அப்போ நீங்கள் கேட்கலாம், சாத்தானுடைய உபதேசம் கூட எழுதியிருக்கா? ஆமாம், இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையின்படி நடவாமல் போனவர்களை சாத்தானுடைய உபதேசத்தை சேர்ந்தவர்கள், சாத்தானின் கூட்டத்தார் என்றே அவர்களை வேதாகம் அழைக்கிறது. முதல் வசனம் பாருங்கள். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும், கவனிங்கள், பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அப்போ புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய வார்த்தையை மாற்றி போதிக்கிறவர்கள், அதை கைவிடுகிறவர்கள் பிசாசின் போதனை உடையவர்கள் என்று பைபிள் சொல்லுது. அதனால தான் நானும் அதை சொல்கிறேன். நல்லது மாணவ நண்பர்களே, பெற்றோர்களே, நாளை இதனுடைய தொடர்ச்சி நம்ம கவனிப்போம், பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த அன்பான தகப்பனே, மிகவும் எழுச்சி ஊட்டக்கூடிய இந்த சரித்திர புத்தகத்தை நாங்கள் வாசிக்க தொடங்கியிருக்கிறோம். எங்களுக்கு வேண்டிய நல்ல பண்பையும் ஞானத்தையும் குடும்ப ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடும். இந்த மன்றாட்டை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன், பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?